அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். ஆங்கில புத்தாண்டு என்பது 4 பிரம்மாண்ட கிரகங்களின் அமைப்பு நகர்வுகளை கொண்டு கணிக்கக்கூடிய அனைவருக்குமான பொது பலன்களாகும். 4 பிரம்மாண்ட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைந்திருக்கிறார்கள், அதன் பிரகாரம் இந்த வருடம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்வில் நிகழும் என்பதை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், கன்னி ராசியாகும். உத்தரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். கன்னிராசி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை உங்களது அஷ்டமஸ்தானத்திற்குள் அஷ்டமாதிபதியாக குரு பகவான் மிக வலிமையாக இருந்து ஏகப்பட்ட இன்னல்களையும் பொருளாதாரம் ரீதியாக பெரும் சிரமங்களையும் தொழில் ரீதியாக நிம்மதியற்ற தன்மைகளையும் மிக அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார். எங்கு சென்றாலும் ஒருவித பிரச்சனைகளையும் சோர்வுகளையும் சந்திக்காமல் நீங்கள் கடந்திருக்க முடியாது. அதே போல உங்களது அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகுவும் படாத பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்தியிருப்பார். அப்பேற்பட்ட கிரகங்கள் இந்த வருடம் சற்று மாற்றம் அடைவது உங்களுக்கு நல்ல உயர்வுகளை உருவாக்கக்கூடியவையாக இருக்கும். குறிப்பாக சனி பகவான் உங்களது 6ஆம் இடத்திற்குள் விபரீத ராஜயோக அமைப்பில் சிறப்பாக அமரப்போவது இந்த வருடம் முழுவதுமே சனி பகவானால் பல நன்மைகளையும் உயர்வுகளையும் நிச்சயம் நீங்கள் அடையலாம். 10ஆவதற்கு குரு பகவானும் உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மார்ச் மாதத்திற்கு மேல் பெயர்ச்சியாக கூடியது இன்னும் ஒரு அற்புதமான விஷயமாகும். அதனால் இதுவரை ஏற்பட்ட சோர்வுகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், ஓயாத கடன் சார்ந்த நெருக்கடிகள், உடல் ரீதியாக பெரும் உபாதைகள், தலைவலிகள் என்று பல்வேறான குழப்பங்கள் சந்தித்து கொண்டிருந்த உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் பல நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் உருவாகும். உங்களது ஜென்மத்தில் மட்டும் கேது பகவான் இந்த வருடம் முழுவதுமே மிக பலம் பெற்று செயலாற்றுவதினால் அவ்வப்போது ஒருவித நெருக்கடிகளும் சிறு சிறு மனக்குழப்பங்களும் உங்களுக்கு தோன்றி மறையலாம். மிகவும் சரியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு தவறாக சென்று விடுமோ அல்லது தவறாக செல்கிறதோ என்ற பய உணர்வுகள் அடிக்கடி ஏற்படலாம். ஏனென்றால் கேது என்றாலே ஒரு சிறு தடையாகும். அவர் உங்களது ஜென்மத்தில் இந்த வருடம் முழுவதும் பயணிப்பதினால் மன ரீதியாக ஒருவித சிறு சிறு தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் எந்த முக்கியமான விஷயங்கள் செயல்படுத்துவதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் உங்கள் நலம் சார்ந்த நலம் விரும்பிகளிடம் பரிசீலனை செய்து ஆலோசனை கேட்டு செயலாற்றுவது உங்களுக்கு சிறந்த உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நிச்சயம் இந்த வருடம் உருவாக்கும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இதுவரை இருந்த இறுக்கங்கள் இந்த வருடம் முழுமையாக தகரும். கல்வியில் நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் பெறலாம். குறிப்பாக மறதி குணங்கள், கல்வியின் மீது இருந்த ஆர்வமற்ற தன்மைகள், ஒருவித விரக்தி படபடப்பான தன்மைகள் முற்றாக விலகும். வருகின்ற மார்ச் மாதம் வரக்கூடிய 10வது 12வது தேர்வுகளில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களையும் உயர்வுகளையும் அடையலாம். அதே போல நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் எதிர்காலத்தில் படிக்கக்கூடிய சிறப்பான அடித்தளங்கள் இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும். அதனால் கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவர்கள் திறம்பட செயலாற்றும் பொழுது நல்ல வளர்ச்சிகள் இந்த வருடம் குரு பகவானாலும் சனி பகவானாலும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உத்தர நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு பல நல்ல முக்கியமான திருப்பங்கள் நிகழக்கூடிய வருடமாக இருக்கும். சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருப்பதும் குரு பகவானும் உங்களுக்கு மிக விரைவில் சாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது ஜென்மராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கப் போவதும் அற்புதமான விஷயமாகும். அதனால் குடும்பம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு குடும்பத்தின் வளர்ச்சிகள் மிக திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சில சண்டை சச்சரவுகள், ஓயாத மனக்குழப்பங்கள், சில பிரிவினைகள் முற்றாக விலகி ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில பல முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் உத்வேகங்களும் உருவாகும் என்று குறிப்பிடலாம். உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றின பயங்கள் கவலைகள் சற்று நீங்கி அவருடைய உயர்வுகள் உங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடியவையாக இந்த வருடம் அமையும். இதுவரை திருமணமாகாத உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மார்ச் மாதத்திற்கு மேல் குரு பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான உயர்வாகும். அதனால் இதுவரை திருமணம் ரீதியாக முயற்சிகளை மேற்கொண்டு திருமணம் அமையாத உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் திருமணம் கைகூடும் என்று குறிப்பிடலாம். குழந்தை பேர் இல்லாத உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு மேல் குரு பகவான் உங்களது புத்திரஸ்தானத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்க போவது நல்ல விஷயமாகும். அதே போல கர்மகாரகன், கர்மங்களை இயக்கி செயல்படுத்தக்கூடிய சனி பகவான் உங்களது 6ஆம் இடத்தில் விபரீத ராஜயோக அமைப்பில் பலம் பெற்று ஆட்சியாக செயல்படுவதும் நல்ல விஷயமாகும். அதனால் இதுவரை உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில முக்கிய உபாதைகள் நிவர்த்தியாகி மிக விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம்.
தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் குழப்பங்களும் மன இறுக்கங்களும் மேலதிகாரியுடைய சதா குடைச்சல்களும் இதுவரை உங்களுக்கு பல்வேறான நெருக்கடிகளையும் இளைஞர்களையும் ஏற்படுத்தியிருக்கலாம். பலர் நல்ல வேலைகளை இழந்திருக்க வேண்டிய கஷ்டமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் பெரும் போராட்டங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதுபோன்ற இன்னல்கள் இனி படிப்படியாக விலகும். நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட போராட்டங்களும் வலிகளும் மறைந்து தொழில் ரீதியாக ஏற்றங்களையும் உயர்வுகளையும் காணலாம். நெடுநாளாக ஏற்பட்டு கொண்டிருந்த சம்பள உயர்வு சார்ந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும், பதவி உயர்வு சார்ந்த சில முக்கிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பெரும் பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்ததினால் ஏகப்பட்ட பொருள் இழப்பீடுகளையும், உங்களது தனஸ்தானத்தில் இருந்த கேதுவினால் கடுமையான நிதி நெருக்கடிகளையும் அனுபவித்திருப்பீர்கள். வெற்றிகரமாக கேது பகவான் உங்களது தனஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதும், பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவானும் மிக விரைவில் உங்களது பாக்கியஸ்தானத்திற்குள் இந்த வருடம் சஞ்சாரம் செய்வதும் பண ரீதியாக நல்ல உயர்வுகள் உருவாகும். அதனால் சுயதொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளையும் மேலான உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். புதிய ஆர்டர் சார்ந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், இதனால் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான சூழல்களும் உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக ஏகப்பட்ட தொந்தரவுகளும் மேலதிகாரியுடைய சதா குடைச்சல்களால் பதவி இழப்பு, பதவி தடை போன்ற விஷயங்களை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அது போன்ற விஷயங்கள் இனி மாறும். அரசு துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு ஏற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் இந்த வருடம் நிகழும் என்று குறிப்பிடலாம். விவசாயம் செய்யக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவானினால் ஏகப்பட்ட நஷ்டங்களும், குறிப்பாக 4 கால் பிராணிகளால் நஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் அனுபவித்திருப்பீர்கள். அது போன்ற வருமான இழப்புகள் இனி நீங்கும். விளைச்சல்களில் நல்ல உயர்வுகளும், அதனால் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். 4 கால் பிராணிகளால் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த வருடம் நீங்கள் நிச்சயம் அடையலாம். அரசுத்துறை வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் அரசு துறை ரீதியாக எந்த தேர்வுகள் வந்தாலும் இந்த 2024ஆம் வருடம் முழு முயற்சியுடன் நீங்கள் எழுதுங்கள். நிச்சயம் அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய சூழல்களும் சந்தர்ப்பங்களும் மிக மிக அதிகம். உத்தர நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை அஷ்டம குருவினாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகுவினாலும் உடல் ரீதியாக பெரும் பின்னடைவுகளை சந்தித்திருப்பீர்கள். இளம் வயதினர்களுக்கு கூட உடல் ஆரோக்கியத்தில் பெரும் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அடிக்கடி வயிறு உபாதை சார்ந்த பிரச்சனைகளும், மூலம் சார்ந்த தொந்தரவுகளும், அப்பண்டிஸ் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகளும், குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் என்று ஓயாது உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்கள் அந்த நோய் பாதிப்பிலிருந்து முற்றாக விலகக்கூடிய நல்ல சூழல்களும், நல்ல மருத்துவர்களுடைய ஆலோசனைகளும், நல்ல மருந்துகளும் உங்களுக்கு உயர்வுகளை உருவாக்கும். அதனால் தேவையற்ற இன்னல்கள் படிப்படியாக விலகி உடல்நிலையிலும் மனரீதியாகவும் நல்ல மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். பொதுவாக உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் நல்ல நம்பிக்கையும் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்கும். பட்ட தோல்விகளுக்கெல்லாம் நல்ல வெற்றிகளை காணக்கூடிய சிறப்பான சூழல்கள் உருவாகும். ஏனென்றால் பெரும் கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திற்குள் மறைந்து விபரீத ராஜயோகத்தில் பலம் பெற்று செயலாற்றுவதும், மிக விரைவில் குரு பகவானும் உங்களது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப்போவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் வருமானம் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும், புதிய வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த வருடம் ஈடேறக்கூடிய சூழல்களும் மிக சிறப்பு. இந்த வருடம் முழுவதற்குமேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களும் அவசியம் உங்கள் வீட்டருகில் உள்ள துர்க்கை கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறை உங்களது ஜென்ம நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சென்று துர்க்கைக்கு செவ்வரளி மாலையை சாற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வர படிப்படியாக மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். நன்றி, வணக்கம்.